எல்லாம் இழந்து போய் பலவீனமா சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் தனிமையாக ஏதோ கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு திக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆவியானவர் நம் நடுவிலே நம்மோடு கூட நிலை கொண்டிருக்க, உலாவ நிரப்ப பலப்படுத்த விரும்புகிறார். அவருடைய கரத்தில் நம்மை வாழ்க்கை கொடுத்து பார்ப்போம். புதிய இலக்குகள் கொண்டு போவார், புதிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய செப்டம்பர் மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கிருபையாய் புதிய மாதத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து இந்த புதிய மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். ஆண்டவர் ஒரு காரியங்கள் அழகாக சொல்லுகிறார். அடிமைத்தனமாக எகிப்தில் இருந்தீர்கள், கர்த்தர் அங்கு உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். அதே மாதிரி இப்பொழுது வரப்போகிற நாட்கள் கூட கர்த்தர் அன்று எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது கொண்டு வந்து நடத்தினது போல இன்றும் தொடர்ந்து நடத்துவார். எப்படி நடத்துவார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இருப்பாராம். அதனால் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். எங்கு பார்த்தாலும் ஒரு பயம், எங்கு பார்த்தாலும் ஒரு சோர்வு, எங்கு பார்த்தாலும் ஒரு குழப்பம், கலக்கம் நிறைந்த நாட்களுக்குள்ள வந்துட்டோம். எப்போ என்ன நடக்குண்டே தெரியல. பிசினஸ் திடீர்னு விழுந்துருது, வேலை திடீர்னு போயிருது, திடீர்னு வாழ்க்கையின் ஓட்டம் முடிஞ்சிருது. எங்கு பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸா போக்குற இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இந்த மாதத்துல நிலை கொண்டிருப்பேன்னு சொல்லி விரும்புகிறார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? அவர் உடன்படிக்கையின் தேவன். அந்த உடன்படிக்கையை நாம் உடைத்து விடக்கூடாது. நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார்னா எவ்வளவு மேன்மையான ஒன்று. எப்படி உடன்படிக்கை பண்ணுகிறார்? கூட இருப்பேன், பாதுகாப்பேன், பராமரிப்பேன், நடத்துவேன். அதே மாதிரி நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறார். சொன்னதை செய்து முடிக்கும் வரை ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டாராம். மனிதன் அப்படி கிடையாது. குறித்த காலம் வரை தான் நம்மோடு கூட பிரயாணம் பண்ண முடியும், கூட இருக்க முடியும், நடத்த முடியும். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. பரிசுத்தாவியான நம் நடுவிலே தங்கி இருக்கிற ஒரு மாதமாக இருக்க போகிறது, உள்ளாவுகிற ஒரு மாதமாக இருக்கிற போகிறது. நம்மை முழுவதுமாய் நிரப்பி தமது வல்லமையினால் இடை கட்டி மகிமையான காரியங்களை செய்கிற ஒரு மாதமாகத்தான் இந்த மாதத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? உடன்படிக்கையின் தேவனை விட்டு விலகிடக்கூடாது, செய்த உடன்படிக்கையை மறந்து விடக்கூடாது. வேதத்திலே பார்க்கும் பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அற்புதமாய் செங்கடல் வழி கொடுக்குது, யோர்தான் பின்னிட்டு திரும்புது, வனாந்தரத்துல வழியை உண்டாக்குகிறார், கற்பாறையிலிருந்து நீரூற்றுகள் வருகிறது, கசப்பான மாறா என்கிற இடத்துல இருந்த தண்ணீரம் கூட மதுரமாய் மாறுகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களோடு கூட நடுவில் இருந்தபடியினாலே. அதே தேவன் தான் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆனால் அவரை விட்டு விலகும் பொழுது, உடன்படிக்கை உடைக்கப்படும் பொழுது அவர் விளைவிடுகிறார். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகும் பொழுது பொல்லாத ஆவி உள்ள வந்து விட்டது. ராஜரிகம் இருந்தது, அரண்மனை இருந்தது, நீடிக்கவில்லை. பரிதாபமான ஒரு முடிவு சவுளுடைய வாழ்க்கை. சிம்சோன் உடன்படிக்கை பண்ணுகிறார், அவன் பெற்றோர்களிடம் பேசுகிறார், அவனோடு உடன்படிக்கப்பட்டு பலத்த விதமாய் ஆவியானவர் பயன்படுத்தின நாட்கள். ஆனால் பாதை மாறுகிறது, உடன்படிக்கை அது நிமித்தமாய் உடைய ஆரம்பிக்கிறது. அநேகர் சொல்லலாம், சிம்சனோடு ஆண்டவர் இருந்தாரே, அவன் தவறான காரியங்கள் செய்யும் பொழுது கூட இருந்தாரே, ஆனால் ஆண்டவர் இறங்கினாரே, அபிஷேகித்தாரே, வல்லமையான காரியங்களை செய்தாரே. இல்ல, அது கொஞ்ச நாட்கள் தான் நீடித்தது. உடன்படிக்கை உடைவதற்கு காரணமே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போவது. திராட்சை தோட்டத்துக்குள்ள போகக்கூடாது, செத்த சிங்கத்துக்குரிய அந்த தேனை புசிக்க கூடாது, மீறி செய்கிறான். ஆனாலும் உடனே ஆவியானவர் விலகினதாக தெரியவில்லை. அதனால் என்ன நினைக்கிறான்? ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேகருடைய ஓட்டம் அப்படிதான் இருக்கிறது. சடுதியிலே முடிவு வரும். அங்குதான் பிரச்சனை. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகினதே சிம்சோனுக்கே தெரியலை. ஆவியான நம்ம நிரப்பும் பொழுது தெரியும், விலகும் போது தெரியாது. பிசாசு உள்ளே வரும் பொழுது தெரியாது, வெளியே போகும்போது தெரியும். யோசித்து பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கை பாருங்க. ஆவியானவர் நிரப்புகிறாரே, நடத்துகிறார், வாழ்க்கையில வீழ்ச்சி வருகிறது, தீர்க்கதரிசனம் மூலமாய் உணர்த்துகிறான். பாதை மாறும் பொழுது அல்லது வழி தெரியாமல் நிற்கும் பொழுது, தவறும் பொழுது, கீழ்ப்படியாமல் வரும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார். உடனே அதை நியாயப்படுத்தாதங்க. அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா, இந்த மாம்சம் பலவீனது தானே, இப்படித்தானே இருக்கும், உலகத்தில் இருக்கிறவர நோ, ஆண்டவரால் முடியும். அவர் மட்டும் விலகிடக்கூடாது. நீங்க போதும், என்னை விட்டு விலகிறாதங்க ஆண்டவரேன்னு பிடிச்சிக்கங்க. என்ன செய்யணும்? தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, ஒப்புரவாங்க. உடன்படிக்கை உடையாது.
மீண்டுமா நிலை நிறுத்துவாரு. அவர் நம்மோடு கூட நிலை கொண்டிருப்பாரு. தாவீதின் சிங்காசனத்தை நிறுத்தி வச்சாரு. அந்த சந்ததியில இயேசுவும் வெளிப்பட்டாரு. எவ்வளவு பெரிய தேவன்! அந்த காரியத்தை இந்த மாசத்தில் கர்த்தர் செய்ய போறாரு. வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியர். தேவன் பலத்த காரியங்களை முதல் நாள் மீட்டிங்ல செய்யறாரு. லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். மீட்டிங்கை முடிச்சு அறைக்குள்ள போய் சந்தோஷத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு. நாளை தினம் இதோட கூட்டம் இன்னும் அதிகமாக ஆண்டவர் பேசுறாரு. கெட் ரெடி, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்பட ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவருடைய உறவினர் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்ககிட்ட வந்து ஃபோன் கால், மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடணுன்ட்டு ஆயத்தமாகி போறாரு. போய் அங்கே போய் உட்கார, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுது. சாப்பாட்டு டேபிள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் பேசுறாரு. நோ, சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்டிங், பேக் டு ரூம்க்கு உடனே போ, ஜெபி அப்படிங்கிறாரு. இந்த ஊழியர் பார்க்குறாரு, ஆண்டவரே எல்லா சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இவங்க முன்னாடி வச்சு சாப்பாடை வேற வச்சாச்சு, எப்படி நான் எந்திரிச்சு போறது? என்ன சொல்லுவாங்க? நான் சாப்பிட்டுட்டு போய் ரூமுக்கு போய் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் பேசவே இல்லை. சாப்பிட்டாரு, ரூமுக்கு போனாரு, ஜெபம் பண்ணாரு. வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரசங்க பீடத்துக்கு முன்பாக போய் நின்றார். இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்தது. நேற்று தினத்துடைய அந்த அற்புதத்தை பார்த்து ஏராளமான ஜனங்கள். கொஞ்ச நேரம் கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வர முடியவில்லை. வார்த்தை தடைப்பட்டது, வல்லமை நின்று போய்விட்டது, தடுமாற்றம், குழப்பம், பயம் அவரை பிடித்து விட்டது. என்னால் ஆவியானவர் விலகிவிட்டார். அந்த நாள் மீட்டிங் அவருடைய வாழ்க்கையில ஃபெயிலியர். எதிர்பார்த்த ஜனங்களும் ஏமாற்றத்தோடு திரும்பி போனாங்க. அறைக்கு வந்து அழுதார் அழுதார் அழுதார். அப்பா, அவன் செய்துட்டப்பா, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில ப்ளீஸ் அழுது ஒப்புரவாகி கிருபை கேட்டாரு, கொடுத்தாரு, திருப்பி தூக்கி விட்டாரு. உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூர்னாரு. அழைத்த தேவன் அல்லவா, திரும்பவும் எழும்பும்படியா செய்து வல்லமையா பயன்படுத்த ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை வீழ்ச்சியை பார்க்கலாம், பின்மாற்றத்தை பார்க்கலாம், தோல்விகளை பார்க்கலாம். ஒரு நாள்ல நான் பிரசனத்தை அனுபவித்த இன்னைக்கு இல்லை, ஒரு நாள்ல சந்தோஷமா இருந்த இன்னைக்கு இல்லை, ஒரு நாள் பலமான இருந்த இன்னைக்கு இல்லை. எல்லாம் இழந்து போய் பலவீனமா சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் தனிமையாக ஏதோ கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு திக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த மாதத்துல ஆவியானவர் நம் நடுவிலே நம்மோடு கூட நிலை கொண்டிருக்க, உலாவ நிரப்ப பலப்படுத்த விரும்புகிறார். அவருடைய கரத்தில் நம்ம வாழ்க்கை கொடுத்து பார்ப்போம். புதிய இலக்குகள் கொண்டு போவார், புதிய காரியத்தை செய்வார். புதிய வல்லமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், செய்யவும் முடியும். இந்த கிருபை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த மாதம் உண்மையாகவே ஆவியான் நம் நடுவிலே நிலை கொண்டிருக்கிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இம்மட்டும் நடத்தினீர், இனிமேல் நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் யாரெல்லாம் சோர்ந்து போய், யாரெல்லாம் பின்வாங்கி போய், யாரெல்லாம் ஒருவேளை உடைந்து போயிருந்தாலும் இந்த நாளில் நினைவு கூறுங்கப்பா. மீண்டும் ஒரு தருணத்தை நீர் கொடுப்பீராக, வாய்ப்பை நீர் கொடுப்பீராக. உடன்படிக்கையின் தேவன் அல்லவா, அந்த உடன்படிக்கை நிமித்தமாக நினைவு கூறுங்கப்பா. கீழ்ப்படியாம இருந்தா தயவாய் மன்னித்து மீண்டுமாய் உடன்படிக்கைக்குள் வரும்படியா உதவி செய்யுங்க. எந்தெந்த காரியங்கள்லாம் உடன்படிக்கை உடைவதற்கு காரணமாக இருந்தது அவைகள் விலகுவதாக ஒரு உணர்த்தி எங்களை மீண்டுமாய் கொண்டு வந்து இழந்து போனதை திருப்பிக் கொள்ள, என்ன ஆதி அன்புக்கு நேராய் திரும்ப வல்லமையினால் நிரப்பப்பட, எந்த இடத்துல விழுந்தோம் என்பதை பார்த்து எழுந்து மீண்டுமாய் உம்பக்கமாய் வந்து உண்மை அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய பிரசன்னம், ஒவ்வொரு நாளும் நடத்துதல், ஒவ்வொரு நாளும் மகிமையின் வல்லமையான காரியங்களால் நிரப்பப்பட்டு நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆவியான நிலை கொண்டிருக்கிற மாதமா இருக்கிறபடினாலே நிலைநிறுத்துவார், நடத்துவார், மகிமையான காரியங்களை செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். God bless you.